ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோக்கஸான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். 1100 and ஐ திங்க் ஸோ 37. ஓகே, இது $1200 நம்மளோட ஃபாரின் கிளைண்ட் நம்மளுக்கு அப்லோட் பண்ணாங்க. அதில் மீறி போக ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் போக பேபாலில் இந்த அமௌண்ட் வந்து விழுந்திருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக ஃபாரின் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால், இது 3 months ஒன்ஸ் இந்த பேக்கேஜ். ஓகே, ஸோ இவங்க வந்து 3 months ஒன்ஸ் நம்மளுக்கு அப்லோட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து மணி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நான் பேபால் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஃபாரின் கிளைண்ட்ஸ் யூஎஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபாரின் கிளைண்ட்ஸ் செட் பண்ணலாம். ஏன்னா நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் இப்போ வந்து டாலர் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 80 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஃபாரின் கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2.5 years பேக் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 68 62 அந்த மாதிரி தான் இருந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஓவர் தி பார்ட் டைம் நான் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசாக ரேட் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு பெருசாக நான் இன்க்ரீஸே பண்ணலை. ஸோ இன்க்ரீஸ் பண்ணாமலேயே கொஞ்சமாக ஓவர் தி பார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 88 87 87 88 கிட்டே இருக்குது டாலர் ருபீஸ். ஸோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்டு அது எவ்வளோ வரும்ன்றதை நான் உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக காமிச்சாலே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். 1 second. இது என்னோட நோட்டிஃபிகேஷனில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். எஸ், நீங்கள் பார்க்குறது கரெக்ட். இட்ஸ் அரௌண்ட் 90,000 above. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏர்னிங்ஸை பண்ண முடியறதுக்கு இந்த ஃப்ரீலான்ஸ், அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என்னோடய வீட்டில் இருந்துக்கிட்டு என்னோட ஜஸ்ட் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய ஸ்கில் செட் வெப்சைட் டெவலப்மெண்ட், நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, இதை விட வேறு நம்மளுக்கு ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல சிம்பிளாக கன்வீனியண்ட்டாக ஏர்னிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபீல்டுனா இந்த ஃப்ரீலான்சிங் சொல்லலாம். இதை நான் எல்லாருக்குமே பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 3 years இதை நான் வந்து ஷவுட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட யூடியூப் சேனலில். இன்ஸ்டாலையும் இப்போ தான் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டு. ஓகே, ஃப்ரீலான்சிங்குள்ளே ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது. அது எதுக்குமே நான் போக விரும்பலை. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண ஒரே ஸ்கில் செட் வந்து நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான். வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி தருவேன், அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சார்ஜஸ். புரியுங்களா? புதுசாக கிளைண்ட் எடுத்தால் அந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் தருவேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் அதை மெயின்டைன் பண்ணி அதில் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் வாங்குவேன். அந்த அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட். புரியுதா? இந்த மாதிரி மல்டிபிள் கிளைண்ட்ஸோட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட எல்லாருக்கூட ஒர்க் பண்ணி இது ஃபாரின் கிளைண்ட்ஸ் அமௌண்ட். ஸோ நான் இது ஏன் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிக்கிறேன், இல்லாட்டி என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நான் டேரெக்டாகவே காமிச்சிருக்கேன். பழைய வீடியோஸில் யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த மாதிரி ஏன் டேரெக்டாக காமிச்சிருக்கேன்னா, இப்போது நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். நிறைய பேர் வந்து ஃபேக்காக இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீலான்சிங்கில் யாரும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொல்லித்தரதில்லை தமிழ்நாட்டில். ரொம்ப வெரி ஃபியூ, ரொம்ப கைவிட்டு எண்ணிலாம் அத்தனை பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் நான் ஒருத்தவன், நான் மட்டும் தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்றத பிக் பண்ணி சொல்லித்தரேன். மற்ற எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வீடியோ எடிட்டிங்குள்ளே இருக்காங்க. பட் ஆனால் நான் வீடியோ எடிட்டிங்குள்ளே இப்போதைக்கு வேணாம், ஏன்னா ரொம்ப சேச்சுரேட் ஆன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ரீசனுக்காக நம்ம அதை பண்ண வேணாம், நீங்கள் இதுக்கு பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். பட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அது எத்தனை பேர் நம்பினீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தலாம் கூட்டு வந்து இன்டர்வியூவில் காமிச்சிருக்கேன். அந்த இன்டர்வியூவே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுமே என் பேபால் அக்கௌண்ட்டில் அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரீலான்சிங்னா முதல்ல என்ன அப்படின்ற ஒரு பேசிக்ஸான ஐடியாலஜி இல்லாத பர்சன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் ஒரு ஐடியாலஜி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் போகிற பர்சனாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் போகிற பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்கம் தேவை, நீங்கள் எல்லாம் ஒரு டெப்த் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஃப்ரீலான்சிங்கை ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு பார்ட் டைமில் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு 3 to 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதான் நான் பார்ட் டைம்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் டைம் எடுத்து பண்ணலாம். நான் அதை ஃபுல் டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நான் இவந்தோ என்னோட பேக்ரவுண்ட் சின்னதாக தெரியல, ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஐ மூவ் ஆன் டு ஐடி கம்பெனி ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பராக. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்ட் டைமில் ஃப்ரீலான்சிங் பண்ணேன். தென் ஓவர் டைமில் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோடனே ஃபாரின் கிளைண்ட்ஸ், யூஎஸ், தமிழ்நாடு, கேரளா எல்லா கிளைண்ட்ஸும் கிடச்சோடனே நான் அதை குவிட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி, திக்ஷிதாயத்தை என்டர்பிரைஸ். ஸோ அந்த கம்பெனிக்கு தான் இப்போ இன்டர்ன்ஷிப் பர்சன்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் மாதா ஹெட்டாக இருக்கேன். இது அந்த கோச்சிங் பிஸ்னஸ்ன்றது ஃப்ரீ நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டுக்கான நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி. அது வந்து நான் ஃபுல் கம்பெனியாக ரன் பண்ணல. அது நான் ரொம்ப செலக்டிவான பீப்புள் எடுத்து 3 பேர் தான் நான் ட்ரெயினே பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து வெப்னாஸோ எதுவுமே கண்டக்ட் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு டேரெக்டாக 1-on-1 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்க சூட்டபுளாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா தான் நான் வந்து அவங்கள உள்ளே அலோவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சிருக்கு, இதில் நல்லாவே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே இப்போ இதான் என்னோட பேசிக்கான இன்ட்ரோ. இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே வரேன் பாருங்கள். நீங்கள் ஷார்ட் டைமில் ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக குவிக்காக ஏர்ன் பண்ண முடியுமா? குவிக் ஏர்னிங்கான்னு கேட்டால் இது கிடையாது. இது வந்து எம்எல்ஏ மாதிரி டக்குன்னு ஏர்ன் பண்ணுங்கள் அப்படிலாம் கிடையாது. யூ ஹவ் டு லேர்ன் தி ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அந்த கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணணும், அதுவுமே ஒரு கிளைண்ட் அக்வைஷன் ஸ்கில்னு சொல்லுவோம். அதை லேர்ன் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே லேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கிளைண்ட்ஸ் எடுப்பீங்க, அதை ஒர்க் பண்ணி தருவீங்க, அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராப்பரான லெஜிட்டிமேட்டாக ஒரு இன்கம் கொண்டு வர முடியும்னா அது நம்ம ஃப்ரீலான்சிங்கில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இப்போ நான் ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதில் ஸ்கில் செட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்கில் செட்ஸ்னு வரும்போது ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரீலான்சிங் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், விஎஃப்எக்ஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ நான் ஏன் வந்து நோ கோட் ஃபிலிம் சூஸ் பண்ணேன்? எனக்கு கோடிங் தெரியும். நான் HTML CSS JavaScript நான் வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு பெகா டெவலப்பராக இருந்தாலுமே எனக்கு கோடிங் தெரியும், வெப்சைட் டெவலப்மெண்ட் தெரியும். பட் இருந்துமே நான் ஏன் நோ கோடில் சூஸ் பண்ணால் 2 ரீசனுக்காக தான். ஒன்று, ஷார்ட் டைமில் டெலிவரி பண்ண முடியும். இன்னொரு, கோடிங்கில் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமா நான் செக் பண்ணி பார்க்கும்போது பண்ண முடிஞ்சது. என்னால் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயுமே ஏர்னிங் கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சு. ஒரு டியூரேஷன், ஒரு என்டையர் வெப்சைட் பண்ணுறதுக்கே எனக்கு மினிமம் 10 ஹார்ஸில் டெவலப் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு நான் பேஸ் மினிமமாக 15,000 to 25,000 தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கொடுக்கும். ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு 60,000 to 70,000 பர் மந்த்துக்கு என்னால் சார்ஜ் பண்ண முடியும்னா பெரிய அமௌண்ட் தான் அது, புரியுதுங்களா? ஸோ இந்த கிளைண்ட்டு எப்படி நீங்கள் $1,200 கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்கேஜாக பேசியிருந்தோம் அவங்ககிட்ட. 3 months ஒன்ஸாக நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேக்கேஜ் போட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டனால டீசெண்டாக அவங்க எனக்கு மெயிலில் பண்ணுவாங்க. எவ்ரிடே நான் காலை செக் பண்ணுறது மெயில் தான். ஸோ எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அவங்க சொல்லுவாங்க, நான் பண்ணுவேன். அதோட கன்வீனியன்ட் ஃபீஸ் தான் இந்த ஃபீ. ஓகே, அந்த மெயின்டெனன்ஸ் கன்வீனியன்ஸ் எல்லா ஃபீ தான் இந்த பேபாலில் வந்து ஃபீ. நான் இன்னொரு ஆப்லேயும் பேமெண்ட் கலெக்ட் பண்ணுவேன், அது இன்னொரு கிளைண்ட்டுக்கு. அது பே ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா US கிளைண்ட்ஸ் வந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணுது. அப்போ தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் வந்து எதில் கலெக்ட் பண்ணுன்னா எதுவுமே விட மாட்டேன், கூகுள் பே. இப்போ இன்வாய்ஸ் கேட்டாங்கன்னா நான் வியாபாரன்ற ஆப்பில் இன்வாய்ஸில் ஜென்ரேட் பண்ணி அமைச்சிருவேன். அப்படி இல்லாட்டி நான் கேன்வாலே அந்த இன்வாய்ஸ் மாதிரி ரெடி பண்ணி டிசைன் பண்ணி அவங்களுக்கு அமைச்சிருவேன். இதுதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஈவன் தான் நான் மல்டிபிள் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் சிங்கிள் பர்சனாக பண்ணுறதோட எனக்குன்னு ஒரு இன்டர்ன்ஷிப் பர்சன்ஸ் இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது, இதை தாண்டி இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, நான் யூடியூப் சேனலில் நிறைய கண்டென்ட்ஸை லைவாக கிளைண்ட் கிட்ட பேசி அப்லோட் பண்ணுறேன். எப்படி கிளைண்ட் கிட்ட பேசணும், கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், எங்கே அப்ரோச் பண்ணி Instagram Facebookல நான் அப்ரோச் பண்ணுறேன், நீங்களும் அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த கிளைண்ட் அக்வசிஷன் பார்ட்ஸ்க்கு முன்னாடி ஸ்கில் செட்ஸில் நம்ம நோ கோட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டேன். தென் இப்போ கிளைண்ட் அக்வசிஷன் பார்ட்ஸ்னும் போது தான் நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே எல்லா ஸ்கில் செட்ஸும் யூடியூப்பில் படிச்சிக்கலாம். இது கிளைண்ட் அக்வயர் பண்ணுறது யூடியூப்பில் படிச்சிக்கலாம். பட் என்னோட நாலேஜ், என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ண போகிறீங்க. ஒன்றுமே கிடையாது. Instagram Facebook நான் சொல்லியிருக்கேன், உங்கள் ஒர்க்ஸ் ஷோகேஸ் பண்ணுறதே மோர் தென் எனஃப் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. அதை ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்காக என்னோட கைடன்ஸில் பண்ணுறதுக்காக தான் நான் நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமின்றதை நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணாலும் நான் ஓப்பன் பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2.5 years கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாருமே எடுத்து ட்ரெயின் பண்ணுறதில்ல, நம்ம 3 பேர் தான் செலக்ட் பண்ணுறோம். அதுவுமே இன்டர்வியூ வச்சு ஒரு 1-on-1 காலுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு வச்சுங்க, இந்த மாதிரி US கிளைண்ட்ஸ் கூடயும் தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூடயும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம், வெப்சைட் டெவலப்மெண்ட். ஸோ மற்ற எல்லா ஸ்கில்ஸ் எடுத்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பண்ணலாம். பட் இதில் மோர் ஈஸியாக, ஓரளவுக்கு மோர் கன்வீனியன்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் இதை பற்றி சொல்லித்தாங்க, இல்லாட்டி என் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறது எப்படின்னா, கிளைண்ட்ஸ் கிட்ட கிளைண்ட் கால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கேன் யூடியூப் சேனலில், அதை போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிப்பாங்க. லைவ் கால்ஸை டேரெக்டாக ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரே ஆள் நான் மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், தொண்டை கரகரன்னு இருக்குது, அதனால தான் குரல் இந்தளவுக்கு மோசமாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ப்ளஸ் இந்த ஃப்ரீலான்சிங் டொமைன்ஸில் மற்றவங்க யார் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது, அதுவும் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றி யாருக்குமே சுத்தமாக ஐடியா இருக்க மாட்டுது. ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஐடியாஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைவ் கால்ஸை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு வீடியோ எடுத்து ஃபுல் ஃப்ளெஜாக போகிற அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2 weeks பெரிய பிரேக் எடுத்தது காரணம் ஹெல்த் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம். ஸோ அதனால் இப்போ ஓரளவுக்கு ஓகேஷாக இருக்கேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு Instagramலேயும் ஃபாலோ பண்ணலாம், அங்கேயுமே நான் வந்து டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் யூடியூப்லேயே கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங், பாய் பாய்.